மகத்துவம் நிறைந்த மார்கழியை முன்னிட்டு வாராவாரம் உங்கள் ஊரில் வந்து கலாச்சார போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் மாபெரும் கொண்டாட்டம். உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி மிக பிரம்மாண்டமாய் நடத்தும் மார்கழி திருவிழா. கோ-பவர்ட் பாய் ஐடிசி மங்கள்தீப். கிரவுண்ட் ஸ்பான்சர் கல்யாணி கவரிங். இந்த வாரம் சென்னையில் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை நங்கநல்லூர் டிஜி நகர் 5th மெயின் ரோடில் அமைந்துள்ள ஸ்ரீ அக்ஷயா மஹாலில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8838951766 மற்றும் 9663300841. மார்கழி திருவிழா கோ-பவர்ட் பை ஐடிசி மங்கள்தீப் பூஜா அகர்பத்தீஸ். கோ-ஸ்பான்சர் விளக்கேற்று சிறந்த எண்ணெய் தீபஜோதி. தீபஜோதியின் இனிய பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். கிரவுண்ட் ஸ்பான்சர் கல்யாணி கவரிங். என்ன இருக்கு? ஏதோ முக்கியமா பேசணும், எல்லாரும் வாங்கோன்னு சொன்ன. எல்லாரும் வந்துட்டோம், என்னன்னு சொல்லு. மச்சினர் வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல கவலையாவும் இருக்கு. சந்தானம் வந்ததுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்புஜமணி அவர் கூட இல்லேன்னு சொன்ன அந்த தகவல். ஆமா, அது ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்தது. வேண்டாம், மேற்கொண்டு இத பத்தி யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்பா சொன்னார் இல்லையா? அப்ப யாரெல்லாம் அவர் முகபாவத்தை கவனிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கவனிச்சேன். அன்னிலேருந்து எனக்கு அதே சிந்தனையா இருக்கு. இடுப்பு கொள்ளல. அவர் மனசு அப்படியே சுக்க நூற உடைஞ்சு போயிடுது. ஏண்டா என்ன ஆச்சு? அவன் எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். யாருமே கேள்விப்படாத, எதிர்பார்க்காத அதிர்ச்சியான இருந்தது. பாவம் சந்தானம் எப்படிதான் இதை தாங்கிக்கிறானோ. அக்கா, நீங்க மச்சினரை பார்த்து பரிதாபப்படுறீள். ஆனா நான் அப்பாவோட தேக ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதே கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நிதர்சன உண்மை என்னன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மூத்த பிள்ளைக்கு புத்திர பாக்கியம் இல்லை. ரெண்டாவது பிள்ளைக்கு பாரியால் கூட இல்லை. மூணாவது பிள்ளை இல்லவே இல்லை. சரிம்மா, அந்த வேதனை, வலி, வருத்தம், ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அடக்கிக்கணும், கட்டுப்படுத்திக்கணும். அதுவும் பிரத்யேகமா அப்பா முன்னாடி. நாமளும் முகத்தை தொங்க போட்டுண்டு அப்பா முன்னாடி வாடி வதங்கி போய் நின்னோன்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால அம்புஜமணியோட பிரிவை பெருசுப்படுத்தாம எதுவுமே நடக்காத மாதிரி சகஜமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். அப்பதான் மச்சினருக்கும் ஒரு மாறுதலா இருக்கும்.
இதெல்லாம் மனசுல வச்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாமெல்லாம் செயல்படணும். ருக்கு, உன்னோட முதிர்ந்த சிந்தனையும் விவேகத்தையும் விவரிக்க வார்த்தைகளே இல்லை. எங்க எல்லாருடைய சிந்தனையும் ஒரு மாதிரி இருந்தா உன்னுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இப்ப என்ன, இந்த ஆத்துல இருக்கிற இறுக்கமான சூழ்நிலையை மாத்தணும், அவ்வளவுதானே. இந்த சேஷு எதுக்கு இருக்கேன், அனன்யா சிந்தையன் தோமா, இது வேண்டாம், நான் செயல்ல இறங்குறேன். மேடம், கர்த்தால 9 மணிக்கு தாஜ் கோரமண்டல்ல தோஷி அண்ட் தோஷி கம்பெனி சேர்மனோட ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் விஷயமா 1 செகண்ட் மேடம். ஹலோ, எஸ் சார். இருக்கா சார், கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். மேடம், ராஜேஷ் சார் லைன்ல இருக்கு. சொல்லுப்பா ராஜேஷ். குட் மார்னிங் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அங்க எப்படி இருக்கு? இட்ஸ் வெரி கோல்ட் ஹியர். சம்டைம்ஸ் -7 degrees வரைக்கும் போகுது. I did not ask you about the climate. அங்க business எப்படி போயிட்டு இருக்கு? அததான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவோட கிரெடிட் கார்டை. உங்க அப்பாவோட கார்டை தான் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேனே. தெரியும், அதான் அப்பா என்னோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சரி விடு, அது இங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிசினஸ் மீட்டிங், கான்ட்ராக்ட் இத பத்திலாம் சொல்லு. அதெல்லாம் ஆக்சுவலா ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. வெறும் கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. ஓ வெல் டன். சரி, when are you planning to return? I think we should be back by next week. Okay fine. Anyway, keep in touch. Daily report பண்ணு, புரிஞ்சதா? ஓகே ஆண்டி. ஆண்டி இல்ல மேடம். எஸ் மேடம். யாருன்னு போய் பாரு. எஸ் மேடம். Yes, please. I'm Professor Sundar Raman from Massachusetts. எங்க இருந்து? Massachusetts, USA ல இருந்து வரேன். ஓ, யுஎஸ்ல இருந்தா? ருக்மணி வெங்கட்ராமன் இருக்காளா? இருக்கா, ப்ளீஸ் கம். அவள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓ தேங்க் யூ so much. மச்சான் உள்ள ராமர் படம். ராமச்சந்திரா. எஸ் மேடம். ராமச்சந்திரா. எஸ் மேடம். இந்த வாரமே ராஜேஷ் வரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே மேடம். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஓகே மேடம். யாரு கீழே? மேடம், யாரோ ப்ரொஃபசர் சுந்தர் ராமன். சுந்தர் ராமன் ஃப்ரம் மேசச்சூசெட்ஸா? ஆமா, கரெக்ட். கீழே வெயிட் வா. என்ன விஷயமா? தெரியல மேடம், உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா, அதான் வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். ராமச்சந்திரா. எஸ் மேடம். அந்த தோஷி அண்ட் தோஷி கம்பெனி மீட்டிங் எத்தனை மணிக்கு? 10 minutesல கிளம்பணும் மேடம். ஓ, இன்னும் 10 minutes தான் இருக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம். ருக்மணி வெங்கட்ராமன். Yeah. I'm Professor Sundar Raman from Massachusetts. Nice meeting you. வாங்க. Yeah. வா. Actually, I don't entertain business-related work at home. வாங்க உட்காருங்க. Thank you. Of course, I don't know the purpose of your visit. What makes you think so?
இட்ஸ் a purely personal visit. தேவையில்லாம நானும் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் வந்து மாசச்சூசெட்ஸ்ல இருந்தாலும் தமிழ் நல்லா பேசுவேன். தமிழ் எழுத தெரியும், படிக்கவும் நல்லா தெரியும். பட் 30 வருஷமா மாசச்சூசெட்ஸ்ல இருந்ததுனால என்னோட தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓ அம்மா, உங்க பேர் என்ன சொன்னேன்? சுந்தர் ராமன், ப்ரொஃபசர் சுந்தர் ராமன் ஃப்ரம் மாசச்சூசெட்ஸ். சுந்தர் ராமன். பார்க்கவும் அதே மாதிரி தான் இருக்கேன். யாரு? ருக்குவா? பெரியவா பிரத்யேகமா உனக்காக ஒரு செய்தி அமைச்சிருக்கா. க்ஷேமமா இருப்ப. சரி, எதுக்காக இப்போ என்ன நீங்க பார்க்க வந்திருக்கேன்? கொஞ்சம் சீக்கிரம் சொன்னேன்னா, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இன்னும் 10 minutesல இருக்கு. Have to attend. Always help me on time and I expect the same from others too. அதனால யாரா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றது பெட்டர். அதுதான் முறையும் கூட. I'm sorry. Even we follow the same practice in US. We don't visit anybody without prior appointment. அது ஒண்ணும் இல்ல, இங்கிலீஷ்லயே பேசி பேசி எனக்கு பழக்கமாயிடுது. Anyway, I have come in search of you. In search of me? Yes, நானும் அந்த சோமசேகர கணபாடிகள் வம்சத்துல தான் வரேன். சோமசேகர கணபாடிகள் வம்சமா? எந்த விதத்துல? You know, I mean, என் தாத்தா சேஷு, பாட்டி அவயம். சேஷு அவயமா? Yes. என் அப்பா பேரு ஸ்ரீனிவாசன், சீனு. சீனோட பிள்ளையா நீ? எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறானா, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தா. டேய் சீனு, பெரியவா முன்னாடி என்னடா அதிக பிரசங்கத்தனமா பேசிண்டு? போடா அந்த பக்கமா போய் விளையாடு போ. அம்மா மண்ணி உங்களத்தான். அம்மா மண்ணி வலிக்கிறது. வர வர உனக்கு ரொம்ப சுஷ்ருஷ வேண்டியிருக்குடி. நோக்கு என்னடா? அம்மா பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கா. பாரு சீனு, விளையாடாத. ஏற்கனவே எனக்கு வலி பிராணம் போயின்னு இருக்கு. ஆமாம்மா, அங்க வந்து பாருமா. அந்த சீனுக்கு ஒரு தங்க இருந்தா தெரியுமா? பேரு கமலா. Yes. அப்பா கூட சொல்லிருக்கா. ஆக்சுவலா அவ இங்க பர்மாக்கு போயிட்டா அப்படின்னா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு அவயம். You mean அவயம்? I mean அவயம் கூட இருங்கோ பதட்டப்படாதே. ராமச்சந்திரா, get him something to drink. No, it's okay. I'm fine. ஒரே அக்ரஹாரத்துல, ஒரே தெருவுல, ஒரே ஆத்துல கூட்டு குடும்பமா இருந்தவா. இப்போ உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கும். இத நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு எனக்கு தெரியல. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கேன். Well, how did you get to know about me? அது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியா டுடேல உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். அக்ரஹாரம் girl becomes chairman of a business conglomerate. உங்களோட பூர்வீகம் பாலூர் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தேன். எனக்கு பூர்வீகம் பாலூர். எங்க தாத்தா வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ கொடுத்திருந்தா, சோ அதை வச்சு கண்டுபிடிச்சேன். And for the past 2 months I have been in search of you. ஆக்சுவலா சேஷுவோட பேரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க சேஷுவோட பேரன் சொன்ன உடனே I am also equally excited. Let me share another interesting information with you. நேத்திக்குதான் நம்ம ஆத்துக்கு கமலாவோட டாட்டர் அவயம் வந்திருந்தா. அது மட்டும் இல்ல, சந்தானராமனோட பிள்ளை லக்ஷ்மணன் வந்திருந்தார். தென் சிவராமன், கௌரி, so many of our relatives.
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நினைச்சா ஏதோ வேணா நடக்கலாம். That's quite interesting. I have got a meeting to attend, quite important. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே, தப்பா எடுத்துக்காது. நான் ஒண்ணு பண்றேன், நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸையும் ஆத்துக்கு கூப்பிடுறேன். மேபி during the course of this week. ராமச்சந்திரா. Yes madam. டிரைவரை கார் எடுக்க சொல்லு. Okay madam. Ramachandra Prabhu. Hello, Vikram here. Shailaja. As I told you, என்னால இன்னைக்கு பேங்க் வர முடியாது. Because I have some important work at home. பிரான்ச்ல எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. Anyway, I'll try to catch up as soon as I become free. Bye. Now I see the other side of Vikram. No, You have not yet seen, and you will not see it soon. thanks. Thanks a lot. I'm sorry. I'm really very sorry. But I don't feel sorry. Priya. சந்திச்சதுல வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. You are also a pervert. உன் மூஞ்சில முழிக்கவே வெக்கமா இருக்கு. இனிமே என்ன பார்க்காத, பேசாத, சீடி அனுப்பாத, நேர்ல வந்து சந்திக்காத, எந்த விதமான தொடர்பு வச்சுக்காத. I hate you. I hate the very sight of you. Priya, please listen to me. Goodbye. Goodbye. Priya, please. ரமேஷ் வந்துட்டு இருக்கார். லேட் ஆயிடுத்துன்னு நாங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டோம். His flight from Calcutta seems to be delayed. He's on the way. It's okay. So, how was your trip to Srikandapuram, Palur? Mrs. Rukmani Venkatramana meet பண்ணீங்களா? மீட் பண்ணது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ரிலேட்டிவ்ஸும் கன்ஃபார்ம் ஆயிடுது. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உனக்கு தான்ப்பா எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். 3 நாள் அக்ரஹாரத்துல இருக்க போறேன்னு சொன்ன ருக்கு பாட்டி எங்களை எல்லாம் பார்த்ததும் உடனே கிளம்பிட்டா. டு மீட் லக்ஷ்மணன் சித்தப்பா. லக்ஷ்மணன் சித்தப்பா? How he is related to chairperson? அவா சித்தி, அதாவது எங்க அப்பாவோட அம்பி பொண்டாட்டி தான் அந்த ருக்கு. அவளை பார்த்த உடனே எனக்கு பேச்சே வரல. அப்படியே உடம்பெல்லாம் ஹடபடபடன்னு இருந்தது. ஏன்னா இப்பதான் முதல் தடவையா அவளை பார்க்கிறேன். 14 கம்பெனிகளுக்கு அதிபதியா இருந்தும் ஒரு படாடோபமும் இல்லாம எளிமையா சகஜமா பேசினா. I know. That's what makes it so great. இன்ஃபேக்ட் நாங்க எல்லாருமே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்டும் இருக்கு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ருக்கு பாட்டி பிரியாவோட ஆத்துக்கு போயிருக்கா. அவ அம்மாவை மீட் பண்ணிருக்கா. ஏ விக்ரம், அந்த பிரியாவை தான் நீ லவ் பண்ற இல்லையா? சார், பிரியா பத்தி எதுவும் பேச வேண்டாமே. That chapter is over. பட் இதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ண போது நீங்க இத பத்தி எதுவுமே சொல்லலையே. இல்ல மொத மீட்டிங்ல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? இல்ல என் லைஃப்ல நடந்த அத்தனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஏதாவது சம்பிரதாயமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? விக்ரம், இது உங்க மனசுல என்ன பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் நினைப்பா? Why are you getting agitated? No. Who is getting agitated? நீங்களே தான். எனக்கு என்ன ஆசையா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க. சாதாரணமா கேட்டதுக்கு எதுக்கு இப்படி எரிஞ்சு விடுறேன்? ஏதோ பிரியாவை பத்தி பேச்சு வந்தது, சரி என்ன ஏதுன்னு கேட்டா பிரியாவை பத்தி பேச்சு வேண்டாம்ங்கற டேமேஜ். அதுக்காக டேமேஜ் கிமிட் சொல்வேலா? வெல், நான் எனிவே பிரியாவை மீட் பண்ண தான் போறேன். என்ன நடந்தது ஏது நடந்தது தெரிஞ்சுக்க தான் போறேன். மறுபடியும் சொல்றேன், பிரியாவை பத்தி பேச்சு வேண்டாம். நான் அவகிட்ட இருந்து எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். என்னமா இது? சரி, ஓகே. நீங்க யாரை வேணா போய் மீட் பண்ணீங்க, எனக்கு கவலை கிடையாது. Who are
ஆர் யூ டு டெல் மீ வாட் டு டு அண்ட் வாட் நாட் டு டு? கௌரி பாருங்க விக்ரம், எனக்கு என்ன பண்ணனும் தெரியும். நீயாவது சித்த சும்மா உங்களுக்கு மட்டும் தான் சத்தம் போட தெரியும். என் வீட்ல வந்து எனக்கு சொல்லாதீங்க. அவர் கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லுங்க. என் கிட்ட சொல்றீங்க. நான் கரெக்ட்டா சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்களே. ப்ளீஸ் என்னவோ தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. சரி கௌரி, சரி நிறுத்துக்கோ. அங்க சொல்லுங்க. நீங்கதா சரி, 2 பேரும் விட்டுருமா. அனாவசியமா எதுக்கு? அவரு வந்த விஷயத்தை விட்டுட்டு நாம தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்தே இல்லையா, ஆரம்பிச்சதெல்லாம் விக்ரம் தான். சரி மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சுடாத. அதுவா முக்கியம். ஐம் சாரி. ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்கம்மா. இந்தாங்க. அது நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு. இவங்களுக்கு நல்லா தெரியும். சரி விடுங்க. என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும்? காஃபி, டீ என்ன ஆர்டர் பண்ணட்டும்? ஏன்னா நான் இங்க தனியா தான் இருக்கேன். அதனால சாப்பாடு எல்லாமே ஹோட்டல்ல இருந்து தான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரும்போதே நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். வழக்கமா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. Hello Vikram. Hello everyone.